நண்பர்களோடு சேர்ந்து படத்துக்கு போயிட்டு வருவேன். அந்த 2.5 மணி நேரம் தான் எனக்கு என்ன சொல்றது, நண்பர்களோடு இருக்கும்போது சந்தோஷமா இருக்கும். திரும்பி வீட்டுக்கு வந்தா பழைய வாழ்க்கை தான், என்னோட பழைய நிலைமை தான், பழைய பிரச்சனைகள் தான் என் வாழ்க்கையில இருக்கும். அந்த நேரத்துக்கு தான் அது எனக்கு சந்தோஷத்தை கொடுத்ததே தவிர நிரந்தரமான சந்தோஷம் எனக்கு கிடைக்கவே இல்லை. அதனாலதான் முக்காவாசி பார்த்தீங்கன்னா என் வீட்டில் இருப்பதை விட என் நண்பர்களோட தான் இருப்பேன். இப்படிதான் என் வாழ்க்கை பாதி நாள் போய்கொண்டே இருந்தேன். அப்ப எங்க தான் நிரந்தரமான சந்தோஷம் கிடைக்குன்ற இந்த ஒரே ஒரு கேள்விக்கு என் வாழ்க்கையில பதில் கிடைக்கவே இல்லை. ஆனா ஒரு நாள் இதே போல உங்களிடத்துல நான் எப்படி சொல்லணும், ஒரு சகோதரி சொன்னாங்க, இயேசு உனக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கிறார். இயேசு உன் பிரச்சனைகளை எல்லாத்தையும் மாற்றுவார். இயேசு உன் வாழ்க்கையை மாற்றுவார். இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ற போல அந்த சகோதரி என்கிட்ட சொன்னாங்க. உண்மையா சொல்றேன், ஏசப்பா எனக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுங்கன்னு கேட்டேன். இயேசு எனக்கு கொடுத்தாருங்க. ஏன் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அதன்படிதான் இயேசு கிறிஸ்து